வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புனித சூசையப்பர் இறைவனால் மிக உயர்ந்த நிலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதை இன்று நாம் தியானிப்போம். உலக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வளர்ப்பு தந்தையாகவும் அன்னை மரியாளுக்கு கணவராகவும் இருக்கும் பேறு பெற்றவர் புனித சூசையப்பர். வான தூதர்களை விடவும் மற்ற புனிதர்களை விடவும் மேலான ஒரு நிலையில் இறைவன் இவரை உயர்த்தியுள்ளார். இன்று நாம் புனித சூசையப்பரின் உன்னதமான அழைப்பையும் அவர் இறைவனின் திருவுளத்திற்கு பணிந்து நடந்த மாண்பையும் எண்ணி பார்ப்போம். வல்லமை படைத்த இறைவன் பாவ இருளில் மூழ்கி கிடந்த மனித குலத்திற்கு மீட்பு அளிக்க விரும்பினார். இதற்காக தனது ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அனுப்பி அவர் பாடுபட்டு மரிப்பதன் மூலம் நமக்கு முடிவில்லா வாழ்வை தர திருவுளம் கொண்டார். இந்த உன்னத மீட்பு திட்டத்திற்காக பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்ட தூய மரியன்னையை இயேசுவின் தாயாராக தேர்ந்தெடுத்தார். அன்னை மரியாவை தீமையின் பிடியிலிருந்து காக்கவும் அவர் இறை திட்டத்தை நிறைவேற்ற துணையாக இருக்கவும் இறைவன் வானதூதர்களையும் புனிதர்களையும் அவருக்கு காட்சியளித்து ஆசி வழங்க செய்தார். அன்னை மரியாவை ஜென்ம பாவமின்றி பிறக்க செய்து தூய ஆவியால் நிரப்பி விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அவரை உயர்வடைய செய்தார். தூய ஆவியால் மரியன்னை கருவுற்று இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்கு ஒரு துணையும் இறைமகன் இயேசுவுக்கு பூவுலகில் ஒரு தந்தையும் தேவைப்பட்டதால் இறைவன் புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தார். மரியன்னைக்கு கணவராகவும் குழந்தை இயேசுவுக்கு பாதுகாப்பான தந்தையாகவும் இருக்கும் பெரும் பேறு அவருக்கு கிடைத்தது. வானுலகில் நீதிமானாக திகழ்ந்த சூசையப்பரை இறைமகன் இயேசு கிறிஸ்து தக்க வயதை அடையும் வரை பேணி பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்கும் ஒரு நல்ல தந்தையாக இறைவன் நியமித்தார். தன் மகனை முன்மாதிரியாக வளர்க்கும் பொறுப்பையும் அதற்கு தேவையான அளப்பெரிய அருளையும் ஆசியையும் சூசையப்பருக்கு இறைவன் தாராளமாக வழங்கினார். புனித சூசையப்பருக்கு அளிக்கப்பட்ட நீதிமான் என்ற உயர்வு விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் வேறு யாருக்கும் வழங்கப்படவில்லை என்று வேத வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர். இறைவன் யாரை ஒரு உயர்ந்த நிலைக்கு உயர்த்துகிறாரோ அவர்களுக்கு தகுந்த நற்குணங்களையும் ஆற்றலையும் கொடையாக அளிக்கிறார். ஓர் அரசன் நல்லாட்சி புரியவும் அருட்பணியாளர்கள் இறை பணியை சிறப்பாக ஆற்றவும் இறைவன் அருள் செய்வது போலவே எல்லா பணிகளுக்கும் மேலான ஒரு பணியை செய்த புனித சூசையப்பருக்கு அவர் பெயர் என்றும் நிலைத்திருக்கும் வகையில் மேலான ஆற்றலை இறைவன் வழங்கினார். புனித சூசையப்பர் இறைவனின் திருவுளத்திற்கு முற்றிலும் பணிந்து தமக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பொறுமை, விசுவாசம், இறை அன்பு மற்றும் பணிவு ஆகிய நற்குணங்களுடன் மிக சிறப்பாக செய்து முடித்தார். இதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இறைவன் நம்மை அன்பு செய்து வான் வீட்டை அடையவே படைத்துள்ளார் என்பதாகும். புனித ஞான பிரகாசியார் கூறுவது போல, நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதே எல்லாவற்றையும் விட பெரியது என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். அவரவருக்கு அளிக்கப்பட்ட கடமைகளை புனித சூசையப்பரை போல பிரமாணிக்கமாக செய்து முடித்தால் நாமும் புனிதர்களாகி வான் வீட்டில் எல்லையில்லா ஆனந்தத்தை அடைவோம். புதுமை. பிரான்ஸ் நாட்டின் லியோன் மாநகரில் இறைப்பற்றில் மிக சிறந்து விளங்கிய அருளம்மாள் என்ற பக்தியுள்ள கன்னிகை வாழ்ந்து வந்தார். இவர் புனித ஊர்சுலா சபையை சேர்ந்த ஒரு துறவற இல்லத்தின் தலைவியாக பொறுப்பு வகித்து வந்தார். ஒரு காலகட்டத்தில்
அவர் குணப்படுத்த முடியாத மிக கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு உடல் நலம் நலிவுற்றார். அருளம்மாள் புனித சூசையப்பரிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்தவர். நோயின் வேதனை தாங்க முடியாத போதும் அவர் மிகுந்த நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் புனித சூசையப்பரை நோக்கி ஜெபிப்பதை ஒருபோதும் நிறுத்தவில்லை. அவருடைய உடல் நிலை மிகவும் மோசமடைந்ததால் மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு வழங்கப்படும் நோயில் பூசுதல் என்னும் திருவருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டார். அவர் உடல் அசைவற்று மரணத்தை எதிர்நோக்கி கிடந்ததை கண்ட பிற கன்னியர்கள் அவர் விரைவில் உயிர் பிரிந்து விடுவார் என்று கண்ணீரோடு காத்திருந்தனர். அப்போது அந்த அறையில் யாரும் எதிர்பாராத ஒரு அதிசய காட்சி அரங்கேறியது. திடீரென அறை முழுவதும் பேரொளியும் தெய்வீக நறுமணமும் மனதை வருடும் இன்னிசையும் பரவி அந்த இடமே விண்ணுலகின் ஒரு பகுதியாக மாறியது. அங்கு மேக கூட்டங்களுக்கு இடையே அருளம்மாளின் காவல் தூதர் தேவ தூதர்களுக்குரிய மகிமையோடு தோன்றினார். அவர் ஒரு வாலிப தோற்றத்துடனும் தங்கம் போல் ஒளி வீசும் தலைமுடியுடனும் கையில் எரியும் மெழுகு திரியை ஏந்தியவாறும் காட்சியளித்தார். அவருக்கு அருகிலேயே சூரிய ஒளியையும் மங்க செய்யும் அளவுக்கு பிரகாசமான முகத்தோடும் உலக மன்னர்களை விடவும் மேலான அரச அலங்காரத்துடனும் புனித சூசையப்பர் எழுந்தருளி வந்தார். சூசையப்பரின் முகம் பொலிவான இளமை தோற்றத்துடனும் பொன்னிற தலைமுடியுடனும் தூய வெண்ணிற ஆடையுடனும் காணப்பட்டது. புனித சூசையப்பர் மிகுந்த இரக்கத்தோடு அருளம்மாளை நோக்கி, உன்னை மோட்ச இன்பத்தில் திளைக்க செய்வேன் என்று கனிவுடன் கூறினார். பின் ஒரு தெய்வீக தைலத்தை எடுத்து நோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவருடைய உடல் பகுதியில் தடவினார். புனிதரின் திருக்கரம் பட்ட அந்த நொடியிலேயே மரண படுக்கையில் இருந்த அருளம்மாள் முழுமையான சுகம் பெற்று முன்பை விட அதிக பலசாலியானார். புனித சூசையப்பர் அவர்களை ஆசீர்வதித்துவிட்டு மறைந்தார். உடனடியாக அந்த சகோதரி முழந்தாள் படியிட்டு புனித சூசையப்பருக்கு தன் நன்றியை தெரிவித்தார். அருளம்மாளை கவனித்து வந்த மருத்துவர் அவர் பிழைக்க வாய்ப்பே இல்லை என்று உறுதியாக கூறியிருந்தார். ஆனால் இந்த புதுமையை கண்ட அவர் இது இறைவனின் அதிசயம் என்று சான்றிதழ் அளித்தார். மேலும் புனித சூசையப்பர் தடவிய அந்த நறுமண தைலம் துடைக்கப்பட்ட துணியை தொட்ட பல நோயாளிகளும் பின்னாளில் குணமடைந்தனர். இன்றும் நமது துன்ப வேளைகளில் புனித சூசையப்பரை தேடிச் சென்றால் அவர் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசுவார் என்பதற்கு இந்த புதுமை ஒரு சான்றாகும். புனித சூசையப்பரை நோக்கி மன்றாட்டு. எங்கள் பாதுகாவலராகிய புனித சூசையப்பரே, உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். உமது வல்லமை உள்ள பரிந்துரையால் எங்களுடைய ஆன்மீக மற்றும் உலகளாவிய தேவைகளில் எங்களுக்கு துணையாக நில்லும். பராமரிப்பவரே, உமது கைகளில் ஒப்படைக்கப்பட்ட இறைமகன் இயேசுவை நீர் எப்படி அன்போடு பராமரித்தீரோ அதுபோலவே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமது அரவணைப்பில் காத்து கொள்ளும். நீதிமானே, நேர்மையோடும் இறைப்பற்றோடும் வாழ்ந்த உமது முன்மாதிரியை பின்பற்றி நாங்களும் எங்கள் அன்றாட கடமைகளை உண்மையாக செய்ய அருள் புரியும். தூய்மையின் உருவே, உலக பாவங்களில் இருந்தும் தீய நாட்டங்களில் இருந்தும் எங்களை விலக்கி காத்து எப்போதும் தூய்மையான உள்ளத்தோடு இறைவனை அன்பு செய்ய உதவி செய்யும். தொழிலாளர்களின் விடிவெள்ளியே, எங்கள் வேலைகளில் ஏற்படும் தடைகளை நீக்கி உழைப்பின் மேன்மையை நாங்கள் உணர்ந்து வாழ செய்யும். புனித சூசையப்பரே, உமது வல்லமை மிக்க பரிந்துரையால் நாங்கள் எப்போதும் தீமைகளிலிருந்து விடுபட்டு இறை அருளில் நிலைத்திருக்க செய்தருளும்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, நீர் எங்களுக்கு அளித்த இந்த இனிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்று நாங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உமது உடனிருப்பு எங்களோடு இருக்கட்டும். புனித சூசையப்பரை போல நாங்களும் திருவுளத்திற்கு பணிந்து நடக்க எங்களுக்கு அருள் தாரும். இந்த நாளில் எங்களை சூழ்ந்துள்ள எல்லா தீமைகளில் இருந்தும், விபத்துகளில் இருந்தும், பொல்லாப்புகளில் இருந்தும் உமது வல்லமையுள்ள கரத்தால் எங்களை பாதுகாத்தருளும். எங்களை சுற்றியுள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பான மற்றும் அமைதியான சூழலை எங்களுக்கு தந்தருள உம்மை மன்றாடுகிறோம். ஆக்கமும் ஊக்கமும் நிறைந்த இறைவா, கல்வி கற்கும் மாணவர்கள் அனைவருக்காகவும் உம்மை வேண்டுகிறோம். குறிப்பாக புனித சூசையப்பரின் அரவணைப்பில் வளர்ந்த இயேசுவை போல எமது பிள்ளைகளும் ஞானத்திலும் அறிவிலும் அருளிலும் சிறந்து விளங்க செய்தருளும். பாடங்களை புரிந்து படிக்கும் ஆற்றலையும் தெளிவான சிந்தனையையும் தேர்வுகளில் வெற்றி பெறும் மன வலிமையையும் அவர்களுக்கு வழங்கியருளும். அவர்கள் கற்கும் கல்வி வாழ்வை மேன்மைப்படுத்தும் ஒளியாக அமைய உம்மை மன்றாடுகிறோம். உழைப்பின் மேன்மையை உலகுக்கு உணர்த்திய புனித சூசையப்பரே, எமது தொழில் மற்றும் வாழ்வாதாரங்களுக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். நாங்கள் செய்யும் வேலையில் நேர்மையும் திறமையும் பெருக செய்யும். வேலையில்லாமல் தவிப்பவர்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்பும், தொழிலில் நஷ்டத்தை சந்திப்பவர்களுக்கு புதிய வழிகளையும் காட்டியருளும். எங்கள் உழைப்பின் பலனை நாங்கள் முழுமையாக அனுபவிக்கவும், பொருளாதார தடைகள் நீங்கி குடும்பத்தில் செல்வம் பெருகவும் உம்மிடம் வேண்டுகிறோம். அமைதி ததும்பும் திரு குடும்பத்தின் தலைவரே, குடி போதை மற்றும் தீய பழக்கங்களால் சிதைந்து போயுள்ள குடும்பங்களுக்காக உம்மிடம் வேண்டுகிறோம். தீய சக்திகளின் பிடியில் சிக்கி தவிக்கும் எமது உறவினர்களை விடுவித்தருளும். அவர்களின் மனதை மாற்றி நல்வழிக்கு திருப்பும். இதனால் குடும்பத்தில் இழந்து போன அமைதி, மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமை மீண்டும் மலர செய்தருளும். கண்ணீரோடு காத்திருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு உமது ஆறுதலையும் விடுதலையையும் தந்தருள உம்மை மன்றாடுகிறோம். புனித சூசையப்பரே, திருமண வரத்திற்காக காத்திருக்கும் எமது இளைய தலைமுறையினருக்காக உம்மை வேண்டுகிறோம். அவர்களுக்கு தகுந்த வாழ்க்கை துணையை இறைவனே சுட்டிக்காட்ட செய்தருளும். கருத்து வேறுபாடுகளும் தடைகளும் நீங்கி உமது ஆசீர்வாதத்தால் நன்முறையில் திருமணம் நடைபெற உதவி செய்யும். இணைந்து வாழும் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் மதித்து அன்பில் நிலைத்திருக்க தேவையான அருளை தந்தருளும். எதிர்காலத்தை பற்றிய அச்சத்திலும் கவலையிலும் இருக்கும் எமக்கு நம்பிக்கையின் ஒளியை காட்டும். புனித சூசையப்பர் எகிப்து நாட்டிற்கு சென்றபோது எவ்விதம் இறைவன் வழிகாட்டினாரோ அதுபோல எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் நீர் முன்னால் சென்று வழிகாட்டும். எமது பிள்ளைகளின் எதிர்காலம்
பிரகாசமாக அமையவும், அவர்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடையவும், பாதுகாப்பான சூழலில் வளரவும் உமது திருக்கரம் எங்களோடு இருக்க உம்மை மன்றாடுகிறோம். இடைவிடாது இறைவனோடு உரையாடிய புனித சூசையப்பரே, எங்களுக்கும் ஜெபிக்கும் மனநிலையை தந்தருளும். சோதனைகள் வரும்போது துவண்டு போகாமல் ஜெபத்தின் வழியாக உம்மிடம் ஆற்றலை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும். வெறும் உதட்டளவிலான ஜெபமாக இல்லாமல் உள்ளத்திலிருந்து எழும் ஆழமான விசுவாசத்தோடு இறைவனை தேடவும், இறை வார்த்தையின்படி வாழவும் எமது ஆன்மீக தாகத்தை அதிகரித்தருள உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். புனித சூசையப்பரிடம் ஜெபம். மகா பாக்கியம் பெற்ற புனித சூசையப்பரே, எங்களுடைய துன்ப வேளையில் உமது பரிசுத்த பத்தினியின் உதவியை இறந்து மன்றாடின பின்பு உமது பாதுகாவலையும் நம்பிக்கையோடு தேடி வருகிறோம். தேவ தாயாரான ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித கன்னி மரியா இடத்தில் உமக்குள்ள சிநேகத்தின் பெயராலும் திவ்ய குழந்தை இயேசு நாதருக்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால், இயேசு கிறிஸ்து நாதர் தமது இரத்தத்தால் நமக்காக சம்பாதித்த சுதந்திரத்தை தேவரீர் கிருபையாய் பார்க்கவும், எங்கள் இக்கட்டிலே உமது பலமுள்ள ஒத்தாசையால் துணையாயிருக்கவும் மன்றாடுகிறோம். ஓ திவ்ய குடும்பத்தை உத்தம ஞானத்தோடு நடத்தி வந்த கை தாதையே, இயேசு கிறிஸ்து நாதர் தம்முடையவர்களாக தெரிந்து கொண்ட மக்களை பராமரித்தருளும். ஓ மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, நாங்கள் எவ்வித தவற்றிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை காப்பாற்றும். ஓ எங்களை பாதுகாத்தருளும்படி மேலான வல்லமை உள்ளவரே, எங்கள் அன்றாட வாழ்க்கை போராட்டத்தில் கருணையுடன் எங்களுக்கு துணையாய் நிற்பீராக. திவ்ய பாலகன் முன்னாள் சாவின் ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி தேவரீர் எவ்விதம் ஏதுவாயிருந்தீரோ அவ்விதமே இறைவனுடைய திருச்சபையும் பசாசின் வலையிலும் எவ்வித ஆபத்திலும் இருந்தும் பாதுகாத்தருளும். உமது பாதுகாவல் இடைவிடாமல் என்றும் இருக்க கடவது. உமது புண்ணிய மாதிரிகையாலும் உம்முடைய உதவியின் துணையாலும் நாங்கள் எல்லோரும் புனிதராய் வாழ்ந்து பக்தியாய் இறந்து விண்ணுலகில் முடிவில்லா பேறு பெற்று வாழும்படி கிருபை செய்ய உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். புனித சூசையப்பரை குறித்து சுகிர்த மன்றாட்டு. இரக்கம் நிறைந்தவருமாய் எங்கள் அன்பு வணக்கத்துக்கு உரியவருமாயிருக்கிற தந்தையாகிய புனித சூசையப்பரே, உம்மை மன்றாடி உமது அடைக்கலத்தை தேடி மனமிறங்கி கேட்டதை அடையாமல் போனதில்லை என்று புனித தெரசம்மாள் உறுதியளித்ததை நினைத்தருளும். என் அன்பு தந்தையே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் தூண்டப்பட்டு நான் உமது திருப்பாதத்தை தேடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்துக்கு காத்து கொண்டு உமது முன் சரணடைகிறேன். மிகவும் இரக்கமுள்ள தந்தையாகிய புனித சூசையப்பரே, கொஞ்சமும் தகுதியில்லாத என் மன்றாட்டை புறக்கணியாமல் இரக்கமாய் கேட்டு உதவி செய்தருளும். ஆமீன். புனித சூசையப்பருக்கு தன்னை முழுவதும் ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். மகிமை நிறைந்த தந்தையாகிய புனித சூசையப்பரே, மரியன்னையின் புனித கணவரே, இயேசுவின் வளர்ப்பு தந்தையே, உம்மை நம்பினவர்களுக்கு தவறாத அடைக்கலம் அளிப்பவரே, நன் மரணத்திற்கு பாதுகாவலரே, உமது சீடர்களாயிருக்கிற நாங்கள் எங்களை முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது அரியணை முன் சாஷ்டாங்கமாக விழுந்து மூவொரு இறைவனிடமும் உமது மகனான இயேசு கிறிஸ்துவிடமும் உமது தூய மனைவியாகிய மரியன்னையிடமும்
சகல புண்ணிய ஆன்மாக்களின் அருகிலும் மிகுந்த வணக்கத்துடன் உம்மை எங்களுக்கு தந்தையாகவும் இறைவனாகவும் அடைக்கலமாகவும் தெரிந்து கொள்கிறோம். உமக்கு எங்களது உடலையும் உடல் உறுப்புகளையும் சக்தியையும் உடைமைகளையும் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். உமது மகிமையை கொண்டாடி உமக்குரிய வணக்கத்தை பிரபல்யப்படுத்தி ஒரு நாளாவது உமக்கு புகழ்ச்சியையும் வேண்டுதலையும் செலுத்தாமல் இருக்க போவதில்லை. நீர் இடைவிடாமல் எங்களை நினைத்து எங்களது துன்பங்களை சரி செய்து எங்களை புண்ணிய வழியிலே தவறாமல் நடக்க செய்தருளும். இயேசு, மரியன்னை இவர்கள் கரங்களில் பாக்கியமான மரணத்தை அடைந்த நீர், நாங்கள் மரிக்கும் போது ஆசீர்வாதத்துடன் மரித்து மோட்ச பாக்கியத்தை அடைந்து உம்முடன் என்றென்றும் வாழ உதவியருளும். உமது பிள்ளைகளாயிருக்கிற எங்களை கைவிடாதேயும் தந்தையே. ஆமீன். நன்மரணமடைய ஜெபம். மிகுந்த திறமையும் வல்லமையும் மிக்கவரான புனித சூசையப்பரே, பசாசு, உலகம், உடல் என்ற 3 எதிரிகள் என்னுடைய மரண வேளையிலே என்னோடு போராடுகிற போது நான் செய்த பாவங்களையும் என் ஆன்மாவின் பலவீனத்தையும் நினைக்கும் போது எனக்கு தோல்வி வருகிறதே ஒழிய வெற்றி கொள்ள வழி தெரியவில்லை. இப்படி வராதிருக்கும்படி 2 மன்றாட்டுகளை கேட்கிறேன். சாகும்போது தேவையான விசுவாசம், நம்பிக்கை முதலிய புண்ணியங்களில் நான் இப்போது பழகவும், மரண தருவாயில் உமது அடைக்கலத்தில் மரிக்கவும் ஆகிய 2 மன்றாட்டையும் நீர் எனக்காக இறைவனிடம் கேட்டால் அது எனக்கு கிடைக்கும் என உறுதியாக நம்புகிறேன். இந்த உதவியை நீர் எனக்கு செய்ய இயேசு கிறிஸ்து மரியன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறேன் தந்தையே. ஆமீன். புனித சூசையப்பருடைய 7 துன்பங்களையும் 7 சந்தோஷங்களையும் குறித்து கேட்கும் மன்றாட்டு. 1. புனித சூசையப்பரே, நீர் மரியன்னை கருவுற்ற விதத்தினை அறியாமல் பட்ட மனவேதனைக்காக வருந்துகிறேன். அதன் காரணத்தை வானதூதரால் அறிந்து நீர் மகிழ்ச்சி அடைந்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். நீர் அனுபவித்த துன்பத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்து எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 2. புனித சூசையப்பரே, இயேசு பாலன் மாட்டு கொட்டகையில் பிறந்ததற்காக நீர் துன்பம் அனுபவித்ததற்காக வருந்துகிறேன். அவர் வான தூதர்களாலும் மனிதர்களாலும் வணங்கப்படுகிறதை கண்டு சந்தோஷம் அடைந்ததற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மூன்றாவது, புனித சூசையப்பரே, இயேசு பாலன் விருத்த சேதனப்பட்டதைக் கண்டு நீர் துன்பப்பட்டதற்காக வருந்துகிறேன். அவருக்கு இயேசு என பெயர் சூட்டப்பட்டதற்காக நீர் அனுபவித்த மகிழ்ச்சிக்காக நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காவது, புனித சூசையப்பரே, இயேசுவின் பாடுகளையும் மரியன்னையின் துன்பத்தையும் சிமியோன் முன்னறிவிக்க கேட்டு நீர் பட்ட துன்பத்திற்காக வருந்துகிறேன். மனித குலம் மீட்பர் அவர் என முன்னறிவிக்க கேட்டு நீர் அனுபவித்த சந்தோஷத்திற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாவது, புனித சூசையப்பரே, நீர் எகிப்து நாட்டிற்கு ஓடி போனதை பற்றி வருந்துகிறேன். நீர் எமது இரட்சகரை காப்பாற்றினதற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாவது, புனித சூசையப்பரே, எகிப்து நாட்டிலிருந்து திரும்பி வரும்போது நீர் பயப்பட்டதற்காக வருந்துகிறேன். வானதூதர்கள் காட்சி அளித்ததால் ஆறுதல் அடைந்து மகிழ்ச்சியில் திளைத்ததற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஏழாவது, புனித சூசையப்பரே, இயேசு காணாமல் போனதற்காக நீர் பட்ட மனவேதனைக்காக மிகவும் வருந்துகிறேன். அவரை மீண்டும் கண்டபோது நீர் அனுபவித்த மகிழ்ச்சிக்காக நானும் மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தங்களுக்கு ஏற்புடையவர்களாக இருப்போமாக. புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்னையின் புனித கணவராக புனித சூசையப்பரை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவு
பராமரிக்க விரும்பினீரே. இவ்வுலகில் எங்களை ஆதரிக்கிறவர் என்று எங்களால் வணங்கப்படுகிறவர், வானுலகில் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கும்படிக்கு நாங்கள் ஏற்புடையவர்களாக விளங்க இறைவன் உதவி செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இறைவனோடும் தூய ஆவியோடும் முக்காலமும் வாழ்ந்து அரசாளுபவராய் இருக்கிற ஆண்டவரே, ஆமீன். புனித சூசையப்பர் புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வராம், எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வராம், எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வராம், எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வராம், எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ தாயாரின் பர்த்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி மரியாளின் கற்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து நாதரை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு குடும்பத்தின் தலைமையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விரத்தரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விவேகமுடைத்தவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம கீழ்ப்படிதலுள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம பிரமாணிக்கமுள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரனின் அன்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்சார வாழ்க்கையின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிகையின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி படுகிறவர்களுக்கு தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கிறவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த திருச்சபையின் பரிபாலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. கர்த்தர் அவரை தமது வீட்டின்
எஜமானாக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உம்முடைய மகா புனித மாதாவின் பரிசுத்த பர்த்தாவாக முத்தனான சூசையப்பரை மனோவாக்கு கெட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவுளமானீரே. பூலோகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறவர் என்று எங்களால் வணங்கப்படுகிற அவர் பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராயிருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவான்களாகும்படி தேவரீர் அனுக்கிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். பிதாவோடும் தூய ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆமீன். புனித சூசையப்பருக்கு நவநாள் ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும். அதனால் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறை மக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும் உம்மையே புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப அமைத்து பாதுகாத்தருள்வீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னி மரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்று தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திரு குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்துவீராக. திரு குடும்பத்தை உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சூசையப்பரே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் ஆன்மாவை ஒப்படைத்து நன்மரணம் அடைந்த புனித சூசையப்பரே, நாங்களும் நன்மரணம் அடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமீன். பாப்பரசர் 13ஆம் சிங்கராயர் சூசையப்பர் பேரில் செய்த ஜெபம். புனித சூசையப்பரே, எங்களுடைய துன்பத் துயரங்களில் உமது சரணமாக ஓடி வந்தோம். உமது பரிசுத்த பத்தினியின் உதவியை இறந்து மன்றாடின பின் உமது அடைக்கலத்தை அடைய நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். தேவ தாயாரான அமலோற்பவ கன்னி மாதாவின் பேரில் நீர் வைத்திருந்த அன்பின் ஐக்கியத்தை பார்த்து திவ்ய பாலனான இயேசுவை அன்போடு அரவணைத்து வளர்த்த தந்தைக்குரிய உமது நேசத்தை பார்த்து அத்திவ்ய கர்த்தர் தமது திரு இரத்தத்தால் மீட்டு ரட்சித்த மனு குலத்தை கிருபா கடாட்சமாய் பார்த்தருளி எங்கள் அவசரங்களில் உமது செல்வாக்குள்ள மன்றாட்டினால் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று மன்றாடுகிறோம். திரு குடும்பத்தை காத்து நடத்தின விவேக காவலனே, இயேசு கிறிஸ்துவின் பிரஜைகளை ஆதரித்தருளும். அதிமிக உருக்க நேசம் அமைந்த பிதாவே, சகல பாவமாசுகளில் நின்றும் எங்களை தற்காத்தருளும். வல்லமை பொருந்திய பாதுகாவலனே, எங்கள் சத்துருகளோடே நாங்கள் நடத்தும் போராட்டத்தில் எங்களை பாதுகாத்தருளும். மரண ஆபத்தினின்று திவ்ய பாலனை தேவரீர் அன்று மீட்டு ரட்சித்தது போல இப்போது எங்கள் சத்துருக்களின் சகல தந்திரங்களில் நின்றும் இக்கட்டு இடையூறுகளில் நின்றும்
திருச்சபையை பாதுகாத்தருளும். உமது தயவு ஆதரவால் நாங்கள் தற்காக்கப்பட்டு உமது திவ்ய மாதிரிகையை பின் சென்று பரிசுத்தமாய் ஜீவித்து பக்தியாய் மரித்து பரகதியின் ஆனந்தத்தில் வந்து சேரத்தக்கதாக தேவரீருடைய இடைவிடாத உதவி ஒத்தாசையை எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமீன். அனுகூலமடைய ஜெபம். கன்னியர்களின் தந்தையும் பரிபாலனுமாகிய புனித சூசையப்பரே, பிரமாணிக்கமுள்ள காவலனே, பரிசுத்தமயமாகிய இயேசுவையும் கன்னியருக்கு அரசியாகிய புனித மரியாவையும் சர்வேஸ்வரன் உமது அடைக்கலத்தில் ஒப்படைத்தாரே. உமது அருமை பராமரிப்புக்கு மிகவும் உரியவர்களாயிருக்கிற அந்த இருவரை குறித்து நான் இறந்து கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால், நான் மாசற்ற சிந்தனைகளோடும் தூய இருதயத்தோடும் கற்புள்ள சரீரத்தோடும் உத்தம தேவ சிநேகத்தோடும் பழுதின்றி நடந்து அத்திவ்ய இயேசுவுக்கும் தேவ மாதாவுக்கும் இடைவிடாமல் ஊழியம் பண்ணும்படிக்கு எனக்கு வேண்டிய வரப்பிரசாதத்தை கேட்டு தந்தருளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் புனித சூசையப்பர் இறைவனால் உன்னதமான நிலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்பினை ஆழமாக சிந்தித்தோம். மீட்பு திட்டத்தில் ஒரு சாதாரண தச்சனாக தோன்றினாலும் வானதூதர்களுக்கும் புனிதர்களுக்கும் மேலான இறைமகனை பராமரிக்கும் நீதிமான் என்னும் உயர்ந்த நிலையை அவர் அடைந்தார். தமக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை மிக சரியாக செய்ததால் அவர் உயர்த்தப்பட்டார் என்பதை நாம் உணர்ந்தோம். அன்பார்ந்தவர்களே, நாமும் நமது வாழ்வின் சோதனைகளை கண்டு அஞ்சாமல் புனித சூசையப்பரை போல நம் கடமைகளை சரியாக செய்வோம். அவர் அருளம்மாளுக்கும் புதுமை செய்து குணமளித்தது போல நமது குடும்பத்தின் கண்ணீரையும் துடைப்பார் என்பதில் ஐயமில்லை. எனவே தொடர்ந்து முழு மனதோடு ஜெபியுங்கள். உங்கள் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் அவர் இறைவனிடம் பரிந்து பேசி நிறைவேற்றி தருவார். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.